பேட்டை பராக். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? பேட்டை பராக் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நேற்று நாங்கள் கொக்கியான் பீச்னு ஒன்று இருக்குது ஜெத்தாவில், அந்த பீச் போனோம். அந்த பீச்சில் இருக்கிற சுவாரஸ்யமான சம்பவத்தையும் முக்கியமான சில சம்பவமும் காட்டுறோம். போட்டிங்லாம் இருக்குது, போட்டிங்லாம் போனோம், அதுவும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஸோ நாங்கள் 2 பேர் அப்படியே காலையில் ஒரு 10:45 டைம் 10:45 கிளம்பி அப்படியே ரூம் வந்து கிளம்பி அப்படியே போகிறோம். ஸோ வெயில், செம்ம வெயில் வெளியே அடிக்குதுங்க. சரி பார்ப்போம், இன்றைக்கி என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ரவுண்ட் அடிச்சிடுறோம், இருக்க முக்கியமான ஸ்பாட்டெல்லாம் பார்த்துறோம் சொல்லிட்டு 2 பேரும் வெயில் போகிறோம். எங்களுக்காக வண்டி நிற்கிது, இனோவா புக் பண்ணியிருந்தோம். சரி, டிரைவர் கரெக்ட் டைம் கொண்டுட்டார். சரி, இனோவா எடுத்துகிட்டு வண்டி அங்கேருந்து கிளம்புது. சரி சொல்லிட்டு உக்காந்தாச்சு. எட்ரா வண்டியை ஓட்டுறா எங்கனாட்டி சொல்லிட்டு வண்டி கிளம்பி போயிட்டே இருக்குது. வெயில் கொளுத்துது. வெயிலில் அந்தளவு எவனும் போகமாட்டான். எல்லோரும் சாயந்தரம் 4-5 மணி 6 மணி மேலே தான் எல்லோரும் வெளியே ஊர் சுற்றி வருவாங்க. சரி, நாங்கள் 2-3 ஸ்பாட்டு போனோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ மட்டும் போடுறோம், ஒரு வீடியோவாக ஒரு நாளைக்கு போடுறேன் பாருங்கள். இந்த பில்டிங் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து நைட்டில் பார்த்தா, ஏற்கனவே காட்டியிருக்கேன் வீடியோவில், நல்லா லைட் ஷூட்டிங் சூப்பராக இருக்கும். நைட்டில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். நைட்டில் தாங்க சுற்றணும், எல்லாம் அப்படியே ஊரே ஜொலிக்கும். அப்படியே செம என்ன யூகே அமெரிக்கான்னு. ஜெத்தாவில் வாங்க, சவுதியில் வாங்க, அப்போ தெரியும். ஸோ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டில் தாங்க எல்லாம் ஊரும் நல்லாயிருக்கும். அப்படியே சரி போகுது, பழைய பில்டிங்லாம் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்கும்போது பாருங்கள், இது ஒரு மசூதி ஃபேமஸான இந்த ஊரில் ஒரு மசூதி, திருத்தூருக்கு மசூதி தான் இருக்குது, அதில் இது ஒரு மசூதி. சரி, அதுவும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போகிறோம். வண்டி வெயில், யாரும் ரோட்டில் இருக்க மாட்டோம். மீன்ஸ் 1-2 கார் வேறு வெளிலாம் ஓட்டிகிட்ருக்கோம். தவிர ஒரு முட்டையை வச்சு போட்டால் வர வெந்துடும் போல் நடு ரோட்டில், அந்த மாதிரி வெயில் அடிக்குது. வேறு என்னப்பா இந்த சுற்றியானுமே வீடியோ தானுமே சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம். சரி, எங்களோட ஸ்பாட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மியூசியம் போகலாம் பிளான் எங்களுக்கு, பழங்காலத்து மியூசியம். ஸோ அந்த மன்னர்கள் என்னென்ன வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அது பார்க்கலாம் சொல்லிட்டு இந்த ஏரியா தான் அது போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். பட் எங்களோட டைம் வந்து அங்கே சலா டைம்னால முடிஞ்சு போச்சான், மூடிட்டாங்க. சரி, அப்படியே கடையில் போய் ஸ்நாக்ஸ், ஒரு வடை, சமோசா, ஒரு ஃப்ரெண்ட் டீ, ஃப்ரெண்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று வாங்கிட்டு சாதம் இப்போதைக்கு பேசிக்காக வயிற்ற கொஞ்சம் நிரப்பிப்போம், மீதி அப்புறம் பார்த்துலாம் சொல்லிட்டு. ஸோ அங்கே ஸ்டில் எடுத்துகிட்டு அந்த ஹோட்டல் வெளியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வரோம். இதுதான் அந்த பேக்ரவுண்டில் அந்த மியூசியம் முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸு, அதை போட மாட்டேன். ஸோ அப்புறம் அங்கேருந்து கிளம்பி கார் எடுத்து அப்படியே போயிட்டுருக்கோம். பீச்சுக்கு விடலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இந்த குளோப் மாதிரி உருண்டை நைட்டில் பார்த்தா சூப்பராக இருக்கும், லைட் எரியும் அதில், சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ வண்டி ஸ்பீடாக போகுது. போனோம் ஃபஸ்ட்டு ஒரு பீச்சு. ஆமாம், இந்த பீச்சு அப்புறம் போட்டுக்கணும், முன்னாடி போட்டேன் பாருங்கள் பீச்சை. பீச்சும் எல்லாம் குளிச்சுட்டு தான் இந்த வெயிலையும் வந்து குளிக்கிறாங்க. அந்த வெள்ளைக்காரங்க தான், வெள்ளைக்காரங்க வந்து வெயில்னாலே அவங்க ஜாலியாச்சே, அவங்க வந்து குளிக்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக இது வேறு பீச்சு. இன்னும் இதுதான் ஃபஸ்ட்டு வந்துருக்கணும், செகண்ட் வந்துச்சு இது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. வெயில் யாருமே இல்லை. இதே ஒரு 6 மணிக்கு மேலே பாருங்க, ஜேன்னு கூட்டம் அப்படி இருக்கும் இங்கே. இப்போ வெயிலில் யாரும் இல்லை. ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பி ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு தேவையான தண்ணி திங்ஸு என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு காரில் போட்டு போவோம். ஏன்னா தண்ணி தாங்க முடியல, கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சுலாம் சொல்லிட்டு எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கி வண்டியில் போட்டு வண்டி திருப்பி கிளம்புது. ஸோ இப்போ நம்ம போகிற இடம் தான் வந்து இந்த கொக்கிங் பீச்சுன்னு ஒரு ஏரியா. ஸோ அங்கே போனால் பீச் இருக்குது, போட்டிங்லாம் இருக்குது, ப்ளஸ் முக்கியமான ஒரு பொருள் ஒன்று இருக்கும். அங்கே நான் போகிறோம், கொக்கிங் பீச் வந்துச்சா, கொக்கியான் பீச். ஸோ அங்கே வந்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். என்ட்ரி ஃப்ரீ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அங்கே வந்து ப்ளூ கலர் துணி போட்டு, அது வந்து இது சேருக்கு மேலே இருக்க கொடை, அது அந்த சேரில் நம்ம உட்காரக்கூடாது. இது குழந்தைங்க குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல் அங்கேயே கட்டி வச்சுக்கிறாங்க. இந்த சேரில் ஏன் உட்காரக்கூடாது, இதெல்லாம் ரிசர்வ்டு. உனக்கு வேணும் நீ ரிசர்வ் பண்ணணும், சேர் ரிசர்வ் பண்ணிக்கணும். ஸோ முக்கால்வாசி வந்து இந்த வெள்ளைக்காரங்க, சவுதீஸ்காரங்க, வேறு நாட்டுக்காரெல்லாம் சேர் புக் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க மட்டும் தான் உட்காரணும், நம்ம உட்காரக்கூடாது. ஸோ பீச்சுக்கு வந்தாச்சு, கொக்கின் பீச்சு. ஸோ வெயில் தாங்க முடியல, இருந்தாலும் எடுக்கலாம் சொல்லிட்டு. மூஞ்சி சும்மாவே கருப்பு தான், ஸோ இன்னும் கருப்பாயிடுச்சு. பின்னாடி வந்து ஒரு பில்டிங் ஒன்று தெரியும், காட்டுறேன், கிளியராக காட்டுறேன்.
இந்த ஃப்ரெண்டு நிற்கிறா இப்போ பின்னா ஒரு பில்டிங் தெரியுதா, அந்த பில்டிங் தான் வந்து வருங்காலத்தில் 2030 வேர்ல்டஸ்ட் டாப்பஸ்ட் பில்டிங் ஜெத்தா டவர் கட்டிட்டு இருக்காங்க. அந்த பில்டிங் நம்ம புர்ஜ் கலிஃபா துபாயில் இருக்கிறத வந்து பீட் பண்ண போகிறது இந்த பில்டிங் தான். ஸோ பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பில்டிங்கும் காட்டியாச்சு. ஜூம் பண்ணுறான்னு சொன்னோம் ஃப்ரெண்ட், அப்படியே ஜூம் பண்ணுறது கொஞ்சம் அதை பண்ண சொன்னால் எதை பண்ணுறான்னு பாருங்கள். ஜூம் பண்ணுறோம்னா நல்லா பண்ணி காட்டுறது. இந்த பில்டிங் தான் வேர்ல்டு ஹையஸ்ட் பில்டிங். புர்ஜ் கலிஃபா பீட் பண்ண போகிற பில்டிங் தான் 2030 ஓப்பன். 2030 வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ அப்படியே பீச்சு எல்லாம் வெள்ளைக்காரங்க சவுதிஸ் எல்லாம் குளிக்கிற எல்லாம் வெயில் பிடிக்குது போல் வெள்ளைக்காரங்களுக்கு. நாங்கள் குளிக்கலை, ஏன்னா ட்ரெஸ் எடுத்து வரல. குளிக்க ஆசை தான், ஆனால் ட்ரெஸ் எடுத்து வரல, அவசரப்பட்டு வச்ச மறந்துட்டோம். 8 வரதுக்கு மறந்துட்டோம், இல்லைனா குளிச்சிருக்கலாம். ஸோ குழந்தைங்களாம் குளிக்கும். அந்த அந்த எல்லோவாக பார்டர் மாதிரி அந்த பார்டரை தாண்டி போகக்கூடாது. ஆனால் அதுக்குன்னு இங்கே ஆளுங்க இருப்பாங்க, அந்த பீச்சுக்குன்னு அந்த ஆளுங்க இருப்பாங்க. போனான்னா விசிலச்சு உள்ளே வந்து கூப்பிடுவாங்க. அந்த பார்டரை தாண்டக்கூடாது, அந்த தாண்டினா ரொம்ப ஆழமாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து பாருங்கள், நல்லா ஆழம் இருக்கும், மேடு இருக்கும், ஆழம் இருக்கும், மேடு இருக்கும். நம்ம கோவளம் பீச்லாம் போனால் எப்படி இருக்கும், ஆழம் மேடு ஆழம். அதுக்கப்புறம் அங்கே வந்து கிளம்பி இங்கே வந்துட்டோம். டூரிசம் என்ன டூரிசம், அதான் மரைன் டூரிசம். இங்கே தான் வந்து போட்டு இருக்குது, ஃபுல்லாக போட். காசு கொடுத்தா இப்போயே வண்டி எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் 1 ஹவர் தான். அரை மணி நேரத்துக்கு வந்து 450 ரியால், கிட்டத்தட்ட 5000 ரூபாய். 1 ஹவருக்கு வந்து 900 ரியால், கிட்டத்தட்ட 18 ரியால் வருது 1 ஹவருக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டு மதியம் யாரும் வரல, வேணா எடுத்துகிட்டு போகலாம், நம்ம பே பண்ணால் எடுத்துகிட்டு போகலாம், போட் எடுத்து போகலாம். ஸோ உள்ளே இருக்கிற காட்டிங்க. ஸோ நாங்கள் அப்படியே பார்த்துட்டு சரி அந்த லாஸ்ட்டில் போய் ஒரு நாள் போட் எடுப்போம் சொல்லிட்டு, எந்த போட் எடுக்கலான்னு தெரில. சரி பார்த்துட்டு இருக்கோம். வெயில் வர கொளுத்துது. சரி எல்லாம் போட்டையும் பார்த்துட்டு போட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக ஒரு போட்டோ எடுத்துகிட்டு ஒரு 1 ஹவர்னால் வந்ததுக்கு இறங்குவோம், கடலில் இறங்கி சுற்றுவோம் சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் போகும் சொல்லிட்டு எந்த போட்டோ எடுக்கலாம். சின்ன குட்டி போட்டால் எடுத்தால் வெயிலெல்லாம் ஓட்ட முடியாது. ஸ்கூட்டர் எடுக்கலாம் பார்த்தோம், இந்த வாட்டர் ஸ்கூட்டர் அந்த எடுக்கலாம் பார்த்தோம். சரி யோசிக்கிறோம், திங்க் பண்ணுறோம். பாருங்கள் ஒரு போட்டோ நின்று காட்டுறேன். வெயில் ஒரு பக்கம், காற்று ஒரு பக்கம். ஃப்ரெண்டு ஒரு போட்டாக ஏறி இந்த போட்டு நல்லாக்கா அந்த போட்டு நல்லாக்கா பார்த்து எந்த போட்டுலாம் யோசிச்சுட்டு இருக்கோம் 2 பேரும். ஸ்டில் மட்டும் ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு, ஆசை தீர ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு போட் எடுக்கணும், அதுக்கு தான் அமௌண்ட் யோசிக்கிறோம். 1/2 அன் ஹவர் எடுத்தால் போதும்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். சரி பிளேஸ்லாம் செம்மையாக இருக்குது. அது இதே நைட்டில் வந்தால் ஈவினிங் டைம் வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் 2-3 பிளேஸ் போக வேண்டியது இருக்கா, அதனால டைம் பத்தாது நம்மளுக்கு. அதனால் அப்படியே பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு போட் எடுத்துட்டோம், பெரிய போட்டு. அது என்னென்னா எல்லாம் ரொம்ப ஃபேமிலிஸ் எல்லாம் ஒரு 50-60 பேர் உக்காந்துப்பாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும், மிதக்கிற ரெஸ்டாரண்ட். அங்கேயே சாப்பிட்லாம், அங்கேயே கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க, உள்ளே ரெஸ்ட் ரூம் இருக்குது. அந்த மாதிரி போட் ஒன்று எடுத்துட்டோம். 1/2 அன் ஹவருக்கு வந்து 450 ரியால். அது வாட்கா மிதக்கிட்டே இருப்பார் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. நம்ம 1/2 மணி நேரம் ஜாலியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு போட்டு எடுக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் எடுக்க போகிறோம், இன்னும் வரல, அந்த ஸ்டில்லே வரோம். அப்புறம் இங்கே தான் வாட்டர் ஸ்கூட்டர், இதை தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஆளுக்கு ஒரு ஸ்கூட்டர் எடுத்து சுற்றலாம், ஒரு 1/2 மணி நேரம் சுற்றலாம். ஆனால் வெயில் கொடுமை. 2வது என் நாட்டு விழுந்து வாரிட்டோன்னா அது வேறு பயம். மெயினாக வெயில் தான், ஓட்டது ஒன்றும் பெருசு இல்லை, வெயில் தான். ஸோ அந்த பீச்சு இந்த ஸ்டில்லு முன்னாடி வர வேண்டியது பின்னாடி வந்துச்சு. வீடியோவில் சில கோளாறாயிடுச்சு, கண்டுக்காதீங்க. அதுக்கோசம் நீங்கள் வந்து லைக் பண்ணாமல் கமெண்ட் பண்ணாமல் போயிடுங்க. அப்புறம் அங்கேயே உள்ளே நான் கடை காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த கடையில் போய் சும்மா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கலாம் சொல்லிட்டு போனோம். உள்ளே இது என்ன சொல்லுவாங்க, லைட்டர்ஸ், சிகரெட் லைட்டரு. ஒன்று இந்தியா ரேட்டுக்கு 5000 ரூபாய் வருது. 5000 ரியால், 4000 ரியால், 5000 ருபீஸு, 4000 ருபீஸு, 3500. அப்போ எல்லாம் காஸ்ட்லி. அது பார்த்தா ஆனால் அழகழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்க. அதில் இங்கே வந்து 250 ரியால், 300 ரியால், 150. சைஸ் தகுந்த மாதிரி, டிசைன் தகுந்த மாதிரி போல். சரி சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு போட்டு, அதான் அந்த பெரிய போட்டு எடுத்துட்டோம். இது வாங்கிட்டோம், குட்கா வாங்கியாச்சோம். இது வந்து போதெல்லாம் இருக்காது. இல்லை சவுதியில் எதுங்க போதை, சவுதியில் தான் சரக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா அவங்களோட இதுக்கு வாங்கில வச்சு ஊதிப்பாங்க தான். அதுக்கோசம் நாங்களும் சிகரெட் அடிக்கிறோம் சொல்லிட்டு, போதை ஏற்றுறோம் சொல்லிட்டு, அவங்க காட்டணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. போதை கிடையாது. சரி அதனால் அந்த பெரிய போட்டை எடுத்துட்டோம். எல்லாம் ஒரு 50 பேர் 60 பேர் போகிற மாதிரி அந்த போட்டில் ஏறி உக்காந்துட்டு உள்ளே தான் வண்டி வந்து மூவிங்கில் இருக்கும்.
கொஞ்ச நேரத்தில் 3000. எல்லோரும் வந்து ஏறுறாங்க. நாங்கள் அங்கேயே அது வாங்கினோம். கிட்டத்தட்ட இது வந்து 70 ரியால். இது வந்து கிட்டத்தட்ட 1400 நீங்கள் அந்த ட்ரிப்பு, அந்த ½ அன் ஹவர் ட்ரிப்பு முடிகிற வரையும் 1 ஹவர் ட்ரிப் முடிவு நம்ம எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அது. சரி, அதை வாங்கி அந்த ஆசையை நிறைவேற்றலாமே வந்ததுக்கு இது ஒன்று. போட்டில் ஏறி உட்காந்தாச்சு. இந்த போட்டை பிடிச்சாச்சு. நல்லா வெயிலுக்கு நல்லா மேலே ஷெட்டு மாதிரி இருக்கும். போட் நல்லா மிதக்கிட்டே ஒரு தண்ணியில் அப்படியே மிதக்கிட்டே இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்க. பக்கத்தில் போகிற போட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு ஓப்பனாக நல்லா இருந்துச்சு. அங்கேயே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப என்ஜாய் பண்ணார். ராணான்னு பாண்டிச்சேரிக்கார். பாண்டிச்சேரினா சும்மா சொல்லவே வேண்டாம் அவர் எப்படின்னு. வீடியோ வந்து இப்படி வந்துச்சு. சரி, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த திருப்பினா வந்து நல்லா வரல. ஸோ இப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் ஃபோனை திருப்பி பார்த்துக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேட்டை பராக்கோட சப்ஸ்கிரைபர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கோசம் வந்து லைக் போடாமல் போயிடாதீங்க. லைக் போடுங்க. ஓகே, அவர் அழகை பாருங்கள். என்னம்மா ஊதுறாரு. ஆனால் போதை இருக்காது. ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் அடிக்கடிக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இங்கே ஒருத்தன் கண்ணு தேவை மாதிரி ஒருத்தன் உட்காந்து கண்ணாடி போட்டு உட்காந்துருக்காங்க. யார் வேறு யாரும் இல்லை, நான் தான். ஆமாம், அந்த வெயிலுக்கு மூஞ்சி டயர்டாகி அந்த கருப்பு கண்ணாடிக்கும் அந்த தலைக்கும் கருப்பு ட்ரெஸ்ஸுக்கும் கண்ணு தேவை மாதிரி தான் உட்காந்துருப்பேன். பார்த்தா இருந்தாலும் அழகாக தான் இருக்கேன். என்ன ஆமாம் தானே? ஸோ போட்டில் போயிட்டு எதுவும் வச்சுட்டு வந்ததுக்கு இது ஒரு என்ஜாய்மெண்ட். போட்லேயும் போயாச்சு. இந்த குட்காவும் கிடச்சிச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த போட்டை காட்டுறோம் பாருங்கள், எவ்வளோ லென்த்தி. ஃபாரினர்ஸ் எங்கள் பின்னாடி ஃபாரினர்ஸும் உட்காந்துருப்பாங்க பாருங்கள். அவங்களும் வாங்கி வச்சுட்டு தான் இருக்காங்க. எல்லோரும் வாங்கி வச்சு தான் இருக்காங்க. ஃபாரினர்ஸ் ஃபுல்லாக அங்கே அந்த இடத்துல அந்த லாஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க. இந்த சைடு உட்காந்துருக்குது. ஸோ அப்படியே போகுது. வண்டி நல்லா மிதக்குதே தெரிய மாட்டேங்குது. ஜூஸ் வாங்கினோம், ஐஸ்கிரீம் ஜூஸ். இங்கே 2 பேர் வாட்டர் ஸ்கூட்டர் பாருங்கள். செம்ம ஃபைனஸ் செம்ம அப்படி இப்படின்னு விளாட்றாங்க. பையன் பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. பார்க்க சுப்பு எங்கே அவங்க கீழே வந்துருவாங்களோன்னு நினைக்கிற மாதிரி அவங்க வந்து விளாட்றாங்க. சாமி எகிரி குச்சி விளாண்டுருந்தாங்க. அவங்க வந்து கஸ்டமராக இல்லைன்னா அந்த ட்ரைனர்ஸாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவங்க தான் வந்து இப்படி எகிரி விளாடுவாங்க. நம்ம ஓட்டுறவங்க தான் இப்படி விளாட மாட்டாங்க. ட்ரைனர்ஸ் தான் விளாட்றாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு அது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஜித்தாலாம் வந்தீங்கன்னா இந்த கொக்கைன் பீச் வந்துட்டு போங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இந்த 2 வருஷம் முடிச்சுட்டு நீங்கள் ஊருக்கு போயிடாதீங்க. இந்த பீச் நம்ம ஊரில் என்ன தான் மெரினா, அப்புறம் கோல்டன் பீச்சு, அந்த பீச் நம்ம கோவளம் பீச் இருந்தாலும் இந்த பீச்சோட அனுபவத்தை பார்க்கணும் நீங்கள். ஸோ இங்கே பேராஷூட் ரைடு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் அடுத்த ஸ்பாட்டுக்கு. ஸோ இந்த லைக்கை கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோ காட்டுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.